யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். கலிலியாவில் உள்ள கானாவில் திருமணம் ஒன்று நடைபெற்றது. இயேசுவின் தாயும் அங்கு இருந்தனர். இயேசு அவருடைய சீடரும் அத்திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தனர். திருமண விழாவில் திராட்சை ரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி, திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்றார். இயேசு அவரிடம், அம்மா, அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும்? எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்றார். இயேசுவின் தாய் பணியாளர்களிடம், அவர் உங்களுக்கு சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்றார். யூதரின் தூய்மை சடங்குகளுக்கு தேவையான 6 கல் தொட்டிகள் அங்கே இருந்தன. அவை ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளும். இயேசு அவர்களிடம், இத்தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று கூறினார். அவர்கள் அவற்றை விளிம்பு வரை நிரப்பினார்கள். பின்பு அவர், இப்போது மொண்டு பந்தி மேற்பார்வையாளரிடம் கொண்டு போங்கள் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே செய்தார்கள். பந்தி மேற்பார்வையாளர் திராட்சை ரசமாய் மாறியது தண்ணீரை சுவைத்தார். அந்த ரசம் எங்கிருந்து வந்தது என்று அவருக்கு தெரியவில்லை. தண்ணீர் மொண்டு வந்த பணியாளருக்கே தெரிந்திருந்தது. ஆகையால் பந்தி மேற்பார்வையாளர் மணமகனை கூப்பிட்டு, எல்லாரும் நல்ல திராட்சை ரசத்தை முதலில் பரிமாறுவார். யாவரும் விருப்பம் போல குடித்த பின் தரம் குறைந்த ரசத்தை பரிமாறுவர். நீர் நல்ல ரசத்தை இதுவரை பரிமாறாமல் ஏன் வைத்திருந்தீர் என்று கேட்டார். இதுவே இயேசு செய்த முதல் அரும் அடையாளம். இது கலிலியாவில் உள்ள கானாவில் நிகழ்ந்தது. இதன் வழியாக அவர் தம் மாட்சியை வெளிப்படுத்தினார். அவருடைய சீடரும் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். இதன் பிறகு அவரும் அவர் தாயும் சகோதரர்களும் அவருடைய சீடரும் கப்பர்நாம் சென்று அங்கே சில நாட்கள் தங்கியிருந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இந்த கதையை எல்லாரும் பல தடவை கேட்டிருக்கிறீங்க. எல்லாருக்கும் தெரியும் இந்த கதை. கல்யாணத்தில் திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது. இப்போ என்ன நடந்துச்சு? மரியாள் அம்மா போய் மகன்கிட்ட சொல்கிறாங்க, திராட்சை ரசம் முடிஞ்சிருச்சு ஐயா அப்படின்னு. நம்ம மொழியில் பேசுகிறதில்ல, அவங்க மொழியில் பேசியிருப்பாங்க. உடனே இயேசு என்ன சொன்னார்? அம்மா, இன்னும் எனக்கு நேரம் வரலம்மா. தக்க நேரத்தில் அந்த அற்புதத்தை அவர் செய்தார். 3 காரணங்கள் யான் இயேசு இந்த அற்புதத்தை செய்தார். முதலாவது, இறைவனை மகிமைப்படுத்துவதற்காக. He wants to glorify God. இரண்டாவது, அங்கு இருக்கும் மக்கள், குறிப்பாக தன்னுடைய சீடர்களுக்கு விசுவாசை அதிகரிக்கிறதுக்காக. He wants to increase the faith of the disciples and the people around them. மூன்றாவது, இந்த கதை மூலமாக என்னத்தை எடுத்து காண்பிக்கிறார்னா, தன்னுடைய தாய் சொல்லும் வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கிறார். அலட்சியம் பண்ணல. நான் சிறுவனாக இருக்கும் பொழுது ஒரு 13 வயசு இருக்கும், 14 வயசு இருக்கும், ஃபார்ம் 2 படிக்கும். நான் கேம்ஸில் விளையாட்டில் ரொம்ப ஈடுபாடு. எல்லா விளையாடுவேன்.
பேட்மிண்டன், ஃபுட்பால், ஹாக்கி, இந்த மாதிரி நிறையா விளையாட்டில் ஒவ்வொரு சாயங்காலமும் நான் வெளியே போயிடுவேன் விளையாடுறதுக்கு, கேம் விளையாடுறதுக்கு. அந்த காலத்தில் நாங்களாம் கேம் விளையாட போவோம். இந்த காலத்தில் எல்லாம் ஃபோன் விளையாட போயிடுவாங்க. ஃபோன் விளையாட போக வேண்டியதில்லை, ஒவ்வொரு நாளும் ஃபோனில் தானே விளையாண்டுக்கிட்டு இருக்கிறோம். அப்போது 5 மணி ஆகிட்டா நான் போயிடுவேன். 5 மணி போயிட்டு ஒரு 7 மணி தான் வருவேன். அப்பா அம்மாட்ட கேட்டு தான் போகிறது. நான் 14 வயசில் அப்பா அம்மாட்ட தான் கேட்போம். அப்போ அப்பா வீட்டில் இல்லை. அன்றைக்கு ஒரு நாள் அம்மா அனுமதிச்சிருவாங்க. அந்த ஒரு நாள் குறிப்பாக அம்மாட்ட சொன்னேன், அம்மா நான் போயிட்டு வரேம்மா விளையாடுறதுக்கு, பேட்மிண்டன் விளையாட போகிறேன்னு. இப்போ அம்மா அன்றைக்கி சொன்னாங்க, இன்றைக்கி போகாதையா அம்மான்னு சொன்னாங்க. எப்பொழுதுமே என்னை அனுமதிக்கிறவங்க அன்றைக்கு போகாதையான்னு சொன்னாங்க. இல்லைம்மா நான் போயிட்டு வரேம்மான்னு கொஞ்சம் கடுப்பாயிருச்சு எனக்கு. என்ன அம்மா வேணான்னு சொல்கிறாங்க, எப்பொழுதும் போக சொல்லுவாங்களே, இன்றைக்கி போகாத வேணான்னு சொல்கிறாங்கன்னு. அப்புறம் நான் கட்டாயப்படுத்தினேன் அம்மாவை. அம்மா நான் போயிட்டு வரேம்மா. அப்புறம் அம்மாவுக்கு என்னோடய இம்சை தாங்க முடியல. சரி போடா அப்படின்னு சொல்லிட்டாங்க. போயிட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் விளையாடுவேன். பேட்மிண்டன் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது, தாப்பாவுக்கு போனீங்களா அந்த போஸ்ட் ஆஃபீஸ் முன்னுக்கு ஒரு கோட் இருக்கும். அவரோட அப்பா போஸ்ட் மாஸ்டர். ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸோடு அங்கே விளையாடுவோம். ஸோ அன்றைக்கு இன்னொரு ஃப்ரெண்டுக்கும் எனக்கும் ஒரு சின்ன வருத்தம். அந்த நேரத்தில் விளையாண்டுட்டு இருக்கும்போது அப்போ வெளியே இன்னொரு டீம் விளையாடுறாங்க. அப்போ நாங்கள் 2 பேரும் அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அவர் திடீர்னு என்னை முதுகில் அடித்தார். அப்புறம் நானும் திருப்பி கையை ஓங்கன்னு அடிக்கல. அவர் என்னை மண்ணு கட்டிக்கிட்டு 2 பேரும் மண்ணு கட்டிக்கிட்டு அங்கே இருக்கிறோம் அந்த சிமெண்ட் கீழே, சிமெண்ட் இல்லை. திடீர்னு மூஞ்சி போய் அந்த முகத்தை முகம் போய் அந்த சிமெண்ட் அடித்து இந்த பல்லு உடஞ்சிருச்சு. என்னோட பல்லு உடஞ்சிருச்சு, ஒரு பல்லு பாதி உடஞ்சிருச்சு. அப்புறம் நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ரொம்ப மன வருத்தத்தோடு வந்தேன். பல்லு உடஞ்சிட்டா அப்படி சந்தோஷமாக வருவேன். சார் வந்துட்டோன்னே அப்புறம் அம்மா பேசாமல் இருந்தேன். நான் கொஞ்சம் நேரம் அம்மா பார்த்து கேட்டாங்க, ஏன்டா இப்படி இருக்கிறேன்னு கேட்டாங்க. சொன்ன அம்மாட்ட, அம்மா பல்லு உடஞ்சிருச்சு. அம்மா ஒன்றுமே சொல்லலை. அந்த நிகழ்வு இன்றைக்கு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா என் மனசில் ரொம்ப பதிஞ்சிருக்குது. தாய் சொல்லும் வார்த்தையை தட்டாமல் நீ கேட்கணும். அம்மா சொன்னாங்க போவாத. ஆனால் நான் மீறி போனேன். அன்னைக்கு அந்த நிகழ்வு நடந்தது இன்றைக்கு வரைக்கும் என் மனசில் பதிந்திருக்குது. அம்மா பேச்சுக்கு நான் கேட்கல, மரியாதை கொடுக்கல, அதை மீறி நான் போனேன். இது ஒரு சின்ன சம்பவம் என் வாழ்க்கையில் நடந்தது. இதன் வழியாக தாயோட வார்த்தை எவ்வளோ முக்கியம் என்று நான் அறிந்தேன். இங்கே உட்கார்ந்துருக்கிற இளைஞர்கள் எல்லாம் தாய் தந்தைக்குடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கணும், மரியாதை கொடுக்கணும். அவங்க சில சமயத்தில் தப்பான காரியங்கள் கூட சில வார்த்தைகள் சொல்லலாம். ஆனால் இன்னொரு நிகழ்வு சொல்கிறேன். அது வர்றதுக்கு முன்பு நான் பல வருஷத்துக்கு முன்பு டீக்கனாக இருந்தேன் ஒரு பங்கில். அந்த பங்கில் ஒரு இளம் பெண்ணை என்னை பார்த்து கேட்டாங்க, ஃபாதர் பிரதர் டீக்கனாக இருந்தேன். டீக்கன் நான் ஒரு கேள்வி கேட்கணும். என்னம்மான்னு கேட்டேன். நான் அந்த கிளினிக்கில் வேலை செய்கிறேன் ஃபாதர். அந்த கிளினிக்கில் அபார்ஷன்லாம் நடத்துகிறாங்க, அந்த கருவை அழிக்கிறது. அப்போது அந்த கிளினிக்கில் நான் வேலை செய்கிறது எனக்கு மன நிம்மதி இல்லை ஃபாதர். ஏன்னா இது தப்புன்னு எனக்கு தெரியும். திருஆவை கற்றுக் கொடுக்குறது இது தப்பு, இதை செய்யக்கூடாதுன்னு. இப்போ உங்கள் மனசாட்சி என்ன சொல்லுதுமான்னு கேட்டேன். என் மனசாட்சி சொல்லுது நான் அந்த இடத்த விட்டு போகணும்னு. அப்போ அதே செய்யுங்கன்னு சொன்னேன் நான். அப்புறம் அவங்க அடுத்தது என்ன சொன்னாங்கன்னா, ஆனால் ஃபாதர் எங்கள் அம்மா சொன்னாங்க நீ வேலை செய்யும் போது இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது, நீ சம்பாதிக்கணும், போய் செய் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு அம்மா இந்த மாதிரி சொன்னால் இத்தகைய அம்மாவை மதிக்க முடியுமா, மரியாதை கொடுக்க முடியுமா? அதனால் அம்மாமார்களே, நீங்கள் சொல்லும் வார்த்தை சரியான வார்த்தையாக இருக்கணும். தப்பான வார்த்தைகள் சொல்லிவிட்டீர்களா, உங்கள் பிள்ளைய உங்கள் வார்த்தையை கேட்க அவசியம் இல்லை. அது சரியான வார்த்தையை சொல்றதுக்கு நீங்க சரியா இருக்க வேண்டும். நீங்க எப்படி சரியா இருக்க முடியும்? இறைவனோடு ஜெபித்து அவரோடு உரையாடி ஊறி வாழும் பொழுது தான் நீங்க சரியான வார்த்தையை பிள்ளைக்கு சொல்ல முடியும்.
நீங்க தப்பான வார்த்தையை சொல்லிவிட்டு நீங்க ஒரு முன்மாதிரியாக இருக்க முடியாது. அன்பார்ந்த தாய்மார்களே, உங்க உச்சரிப்பான வார்த்தைகள் தூய்மையான வார்த்தையாக இருக்க வேண்டும். நீங்க பேசும் வார்த்தைகள் சரியான வார்த்தையாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் நீங்கள் உங்களுடைய கடமையை தவறிவிட்டீர்கள் என்றுதான் சொல்லுவேன். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகின்றார். எப்படி அன்னை மரியாளை நேசித்தா பத்தாது. சில பேர் ஜெபமால நிறையா செய்வேன், அன்னை மரியாள் மேலே பற்றுதல் வைத்திருப்பேன், ஆனால் அன்னை மரியாளை போல வாழ்கின்றேனா? அவள் என்ன சொன்னாள், என்ன செய்தாள், எத்தகைய முன்மாதிரியாக இருந்தாள்? தாய்மார்களை கவனித்துக் கொண்டாங்கள். நீங்கள் சரியாக இருக்கிறீர்களா? கணவன்மார்கள் மனைவிக்கு தக்க மரியாதை கொடுக்க வேண்டும். நீங்கள் அந்த மரியாதை கொடுக்கிறதுக்கு மனைவிமார்கள் அந்த அந்தஸ்தை நீங்கள் உயர்த்த வேண்டும் உங்களுடைய வாழ்க்கையில். Mothers and wives must raise your standard to the extent where your children and your husband will respect you, will love you. அந்த அளவுக்கு நீங்கள் வாழ வேண்டும். அதுதான் ஒரு கிறிஸ்துவ பெண் என்று சொல்லும் பொழுது அடையாளம். இது இல்லாவிட்டால் அது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். குடும்பத்தில் அஸ்திவாரமே பெண்கள் என்று சொல்கிறார்கள். அப்புறம் என்ன, நான் பெருமையாக சொல்லிக்கிறோமா, நான் பெண்ணு, நான் அஸ்திவாரத்தில் குடும்பத்தில்? இல்லை இல்லை இல்லை, நீ எப்படி வாழ்கிறீங்க? கணவன்மார்கள் உங்களுடைய மனைவியை நீங்கள் புறக்கணிக்காதீர்கள். ஆனால் அவங்க தப்பு செய்யக்கூடும். தப்பு செய்கிறத குறைக்க எப்படி முடியும்? ஆண்டவரோடு இறந்திருக்கணும். சில தாய்மார்களே ஆலயத்தில் உட்காந்து ஃபோனில் விளையாண்டுக்கிட்டு இருந்தால் எப்படி பிள்ளைக்கு முன்மாதிரியாக இருக்க முடியும்? கணவரும் அப்படி, அப்பாமார்களும் அப்படி செய்துக்கிட்டு இருந்தால் நடந்து கொண்டு இருக்கிறது ஆலயத்தில். அதனால் இதெல்லாம் கவனித்து கொண்டாடுவோம். இந்த நிகழ்வுகளை நான் கேட்கும் பொழுது எப்படி அந்த அம்மா சொன்னாங்க மகள்கிட்ட, அதெல்லாம் பார்க்காத, இது சம்பாதிக்கிற நேரத்தில் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமான்னு. அப்போ என்ன பற்றுதல் இறைவன் மேலே வைத்திருக்கின்றோம்? என்ன பற்றுதல்? அதனால் இது இசையாஸ் 66ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகின்றார், எப்படி ஒரு தாய் ஆறுதல் தன்னுடைய குழந்தையை கொடுக்கிறாரோ அதே போல அதுக்கு மேலான ஆறுதல் நான் உனக்கு கொடுப்பேன், ஏனென்றால் நான் தாய் போல இருக்கின்றேன். அப்போ ஆண்டவர் தாய் போல இருக்கின்றார். ஆனால் ஒவ்வொரு தாயும், ஒவ்வொரு அப்பாவும் அம்மாவும் கணவரும் அப்படியே தான் இருக்க வேண்டும். தாய் மட்டுமல்ல, அம்மா மட்டுமல்ல, அப்பாமார்களும் தான் உள்பட. அதனால் அன்பார்ந்தவர்களே, இந்த கவனத்தை கொண்டாடுவோம். ஆண்டவர் என்ன சொல்லுகின்றார்? அன்னை மரியாள் எனக்கு சொல்கிறார், மகனே, அவங்களுக்கு திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்று. அம்மா பேச்சை கேட்கும் பொழுது அந்த ரசம், அந்த தண்ணீர் ரசமாக மாறி சுவைத்தது, அதிகமாக சுவைத்தது. அப்போ பிள்ளைகள் அம்மா அப்பாவுடைய பேச்சை கேட்கும் பொழுது, குறிப்பாக அம்மாவுடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து நீங்கள் நடக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையும் தித்திக்கும், உங்களுடைய வாழ்க்கையும் அந்த ரசம் போல சுவைக்கும். நீங்கள் தவறாக பெற்றோர்கள் பேச்சை கேட்காவிட்டால் உங்கள் வாழ்க்கை கசப்பாக மாறிவிடும். அந்த திராட்சை ரசம் எவ்வளோ அழகாக ருசியாக இருந்துச்சோ அதே போல இருக்க விரும்புகிறீர்களா அல்லது கசப்பாக இருக்க விரும்புகிறீர்களா? இந்த கேள்வியை நீங்கள் எழுப்ப வேணும். ஏனென்றால் நம்ம கோயிலுக்கு வரோம், வந்துட்டு போய்கிட்டு இருக்கிறோம், எப்படியாவது வாழ்கிறோம். ஆனால் ஆலயத்துக்கு வரும் பொழுது ஒரு செய்தியை பெற்றுக்கொண்டு நான் திரும்பும் பொழுது அந்த செய்தி என்னுடைய சிந்தனையில் மட்டுமல்ல, என்னுடைய மனதிலையும் அது அமர வேண்டும். இங்கே சேர்ந்து நான் எப்படி மாற முடியும்? அதனால் நம்ம பழமொழி 31ஆம் அதிகாரம் 28 சொல்லுகின்றது, 25 31 25 பழமொழியில், ஒரு தாய் வலிமையாலும் கண்ணியத்தாலும் தன்னையே அணிந்து கொள்கின்றார். வலிமையும் கண்ணியத்தும் அணிந்து கொள்கின்றார். அதன் வழியாக ஒவ்வொரு நாளும் அவள் மகிழ்ச்சியோடு சிரித்து கொண்டிருக்கின்றாள். அந்த மகிழ்ச்சி அவளிடம் வரும், அவள் சிரிப்பாள் என்று பழமொழியில் சொல்லுகின்றது. அதனால் அன்பார்ந்த தாய்மார்களே, பெண்களே, நீங்கள் வலிமையும் கண்ணியத்தையும் அணிந்து கொள்ளுங்கள். clothe yourself with strength and dignity and you can laugh every day. ஒவ்வொரு நாளும் நீங்கள் சிரிக்க முடியும். இதைத்தான் நம்ம நிலவு கொண்டாதுங்க. என்ன கண்ணியத்திலையும் அந்த வலிமையிலையும் இறைவனோட இருக்கும் பொழுது அந்த கண்ணியமும் அந்த வலிமையும் வரும். அது எல்லாருக்குமே. அதனால் அன்பார்ந்தவர்களே, இதை கொஞ்சம் நிலவில் கொண்டாடுவோம். கொண்டாந்து இன்னைக்கு எப்படி இயேசு
தன்னுடைய தாயோட வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்தாரோ, நாமும் ஒவ்வொருத்தரும் தாயோட வார்த்தை மட்டுமில்லை, நல்ல சொல்கிறவங்க, நல்ல வார்த்தை சொல்கிறவங்களோட கேட்கலாமே. அது யாராக இருந்தாலும் சரி, என்னோட சகோதரியாக இருந்தாலும் சரி, சகோதரராக இருந்தாலும் சரி, அம்மாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், தாத்தாவாக இருக்கலாம், பாட்டியாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, நண்பர்களாக கூட இருக்கலாம். அவங்க சொல்ல வார்த்தை உண்மையாக நேர்மையான, போன வாரம் சொன்னல, அது சரியான வார்த்தையாக இருந்தால் மதிப்பு கொடுங்கள், மரியாதையாக எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான சுவைக்கும் வாழ்க்கை தொடர்ந்து கொடுப்பார். இந்த நம்பிக்கையோடு, இந்த சிந்தனையோடு நாம் இந்த திருப்பலியில் இறைவனை வணங்குவோம். அவரும் நம்மளுக்கு சிறந்த தாய் போல, தந்தை போல இருக்கின்றார். அவரை வணங்கும் பொழுது அவர் போல அந்த பணிவுகள் நம்மளிடம் வர வேண்டும் என்று மன்றாடுவோம். ஆமீன்.